நயன்தாராவுக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவங்க ரசிகர்களே வந்துட்டு அவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நயன்தாரா வந்துட்டு சில படங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைத்தளத்தில் பரவி வந்துச்சு. ஆனா இப்போ ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கோடம்பாக்கத்துல வந்துட்டு பரவி வந்துட்டு இருக்கான். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நயன்தாராவுக்கு வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரொம்பவே சீக்கிரட்டான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க. ஸோ நயன்தாரா விக்னேஷ்வன் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கணவன் மனைவி தான் அப்படின்றத ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் அதுக்கு சில காரணங்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நயன்தாராவும் விக்னேஷ்வனும் ஒரு முறை வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க சுற்றி பார்க்கறதுக்காக. ஆக்சுவலாக அப்போ எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடையாது, படத்துக்காகவும் போல. இவங்க 2 பேர் நார்மலாக தான் போயிருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு இவங்களுடைய ஹனிமூன் ட்ரிப் தான் அப்படின்றத ரொம்பவே ஆணித்தனமாக சொல்கிறாங்க நிறைய பேர். அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ நயன்தாரா எதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நயன்தாராவுக்கு தற்போது ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த பட வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணமானதை ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லி வந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக இவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஸோ விக்னேஷ்வன் வீட்டில் பயங்கரமாக வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஆல்ரெடி வயசாகிட்டே போயிது, திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லேயே வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரியும் பேச வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நயன்தாராவுக்கு ஏற்கனவே வந்துட்டு 2 முறை காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கு. 3வது முறையும் வந்துட்டு தோல்வி ஏற்படுவதற்கு நம்ம நயன்தாரா கொஞ்சம் கூட விரும்பல. அதே சமயத்தில் அவங்க விக்னேஷ்வனை விட்டு கொடுக்கவும் விரும்பல. அதனால தான் வந்துட்டு யாருக்குமே தெரியாம காதும் வச்ச மாதிரி விக்னேஷ்வனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்படி நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு பல ரீசன் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திரையுலகத்துல. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணி